வெல்கம் டு மிஸ்கோ 135 சேனல். பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சது கேஎஃப்சி சிக்கனுங்க. அது நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிலர் வாங்கி கொடுக்குறீங்க. இதை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம்? ஹோம்மேட் கேஎஃப்சி சிக்கன் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இருந்த இந்த 4 பீஸுமே வந்து பசங்க உடனே காலி பண்ணிட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய இந்த சேனல்ல நிறைய குழம்பு வகைகள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எதுவுமே போடல. சிக்கன் 65 மசாலா ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுறோம். இது தக்காளி. சிக்கன் வந்து 1/4 கிலோ சிக்கனுங்க. இதில் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கிறோம். அது கூட வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கோம். சிக்கன் வந்து மசாலா எல்லாமே போட்டு ஊறினது தாங்க இதில் விஷயமே. எலுமிச்சப்பழம், ஆஃப் எலுமிச்சப்பழம். சிக்கன் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் செஞ்சோம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சோம். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டே வந்து நல்லா இருந்தது. எலுமிச்சப்பழம், கொஞ்சமாக உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு முட்டையோட சேர்த்து நல்லா பசஞ்சுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பசஞ்சு வைக்கிறது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணுங்க. டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து தண்ணியில் அந்த மாதிரி இல்லாமல் கடலை மாவு பவுடராக எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில். ஃபஸ்ட்டு இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவை வந்து கடலை மாவில் இந்த சிக்கனை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்பி தண்ணியில் போட்டுட்டு திரும்பி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான சிக்கன் 65 சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் ரெடிங்க. வீட்டில் செஞ்சு